வணக்கம். ஒரு சின்ன பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதாவது ஔவையார் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆத்திச்சூடி ஆறுவது சினம். ஆறுவது சினம்னா கோபத்தை கைவிட வேண்டும். கோபமே இருக்கக்கூடாது நம்மகிட்ட. கோபம் நம்மளை எங்கே போய் தள்ளும்னு நமக்கே தெரியாது. எந்த நிலையிலையும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த இடத்திலையும் கோபத்தை குறைத்து கொண்டால் ஆபத்திலிருந்து விடுபடலாம். கோபம் இருந்தால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து கோபம்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கோபத்தில் தான் கொலை குற்றவாளியாக சிறைக்கு போகிறார்கள். எதிரில் இருப்பது அப்பா என்று தெரிந்தும், அம்மா என்று தெரிந்தும், உடன் பிறந்த சகோதரி என்று தெரிந்தும் கொலை செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவதற்கு காரணம் அவர்களிடத்தில் இருக்கும் கோபம்தான். இப்பொழுது நண்பர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நண்பனை பற்றி 4-5 நண்பர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவன் ரொம்ப நல்லவன் அப்படி என்று, அவன் நிறைய நல்ல குணம் கொண்டவன் என்று பேசி கொண்டிருக்கும் போது இடையிலே ஒருவன், அவன் நல்லவன் அல்ல, அவனிடத்திலும் சில குறைகள் உண்டு என்று. என்னடா குறைய கண்ட? அவன்கிட்ட கோபம் இருக்குதுரா, முன்கோபம் இருக்குதுரா அப்படின்னு சொல்கிறான். முன்கோபமா? எனக்கா? உனக்கு தெரியுமாடா? அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான் அந்த பையன். எனக்காடா கோபம் இருக்கு? எனக்காடா முன்கோபம் இருக்கு? நீ பார்த்தியாடா? ஏன்டா நான் சொன்னது என்ன, நீ செய்யறது என்ன? இப்போ நீ உண்மைன்னு நிரூபிச்சிட்ட இல்லையா? உங்ககிட்ட கோபம் இருக்குன்னு நிரூபிச்சிட்ட இல்லையா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இது போலதாங்க நாட்டில் நடக்குது. நம்மை அறியாமலே நம் எதிரிலேயே தவறுகள் நாம் செய்யும் போதே பிறர் திருத்த நினைத்தாலும் நாம் திருந்த மாட்டோம், திருந்தவும் முடியாது. அதனால் கூடுமான வரைக்கும் ஆறுவது சினம். கோபத்தை கைவிட்டால் நன்மை பல. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்திப்போம்.